பார்க்க போகிறது என்னென்னா ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் இது வந்து எதில் நடக்கும் அப்படின்னா ஓவர்ஹெட் லைன்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ப்ராக்சிமிட்டி அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா க்ளோஸ்னஸ் ஆர் நியர்னஸ். ஸோ இப்போ ஒரு கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்க கண்டக்டரால் வர ப்ராப்ளமை தான் நம்ம வந்து ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இப்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்த்துருப்போம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு காயிலில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதனால் அதோட வந்து எந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட்டுமே இல்லாமல் இருக்கிற இன்னொரு காயிலையும் வந்து என்னென்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஓகேவா? அதெல்லாம் தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து நிறைய நடக்கும். ஓகே, இப்போ அது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ க்ளோஸாக இருக்கிற ரெண்டு கண்டக்டர்ஸ்குள்ளே தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். ஸோ இப்போ என்னென்னா ஒரு கண்டக்டரில் வந்து ஒரு எஃபெக்ட் நடக்கும். அது எதனாலனா இன்னொரு கண்டக்டர்னால. அதை தான் நம்ம ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓவர்ஹெட் லைன்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ரெண்டு கண்டக்டர்ஸ் வச்சுருவோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்ன்றது மேபி இருக்கலாம் ஒரு 1 or 2%, பட் அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஸோ பட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வச்சுருப்பாங்க கண்டக்டர்ஸ்லாம். ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்ட் வந்து நடக்கிறது சான்சஸ் அதிகம். ஓகேவா? அடுத்து இப்போ வந்து என்னென்னா ஏசி கரண்ட் வந்து இப்போ ஒரு கரண்ட் நம்ம ஏசி தான் யூஸ் பண்ணுறோம், அது ஆல்ரெடி தெரியும். ஸோ அது வந்து ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது. அதனால் என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன பண்ணும்? சர்க்குலேட்டிங் கரண்ட் இப்போ பக்கத்தில் இருக்குது. இப்போ ஒரு கண்டக்டர் இந்த சைடில் இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு கண்டக்டர் இருக்குது. இந்த கண்டக்டரில் ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கண்டக்டர். அது வந்து இன்னொரு கண்டக்டரில் சர்க்குலேட்டிங் கரண்ட்டுன்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து எட்டி கரண்ட் மாதிரி. இப்போ மிஷின்ஸ்லலாம் எட்டி கரண்ட் அப்படின்றது சொல்லுவோம். எட்டி கரண்ட்ன்றது ஒரு யூஸ்லெஸ் கரண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நெய்பரிங் ஒயர்ஸ்லலாம் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது கரண்ட்டு தானே, அது பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அதில் இருக்க கரண்ட்டை அது நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ வந்து பாதிப்படையும். இப்போ வந்து என்னென்னா இந்த ஒரு கண்டக்டரால் வர கரண்ட் வந்து வரும் இல்லையா, அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் அதுவும் வந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு இப்போ வந்து இதில் ஆல்ரெடி ஒரு 4 amps வந்து ஃப்ளோ ஆகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னொன்றுலேருந்து வர்றது வந்து ஒரு 3 amps கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அப்படின்னா ஓவரால் கரண்ட் 1 amps ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்னால என்ன ஆகுது? கரண்ட் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்? ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இந்த கண்டக்டரை அலோவ் பண்ணாது அது. ஓகேவா? இதை தான் வந்து க்ரௌடிங் எஃபெக்ட் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு கண்டக்டரால் இன்னொரு கண்டக்டருக்கு நடக்குது. ஓகேவா? அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ப்ராக்சிமிட்டி எஃபெக்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனா சைஸ் ஆஃப் த கண்டக்டரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, சைஸுன்றது என்ன? இப்போ டயாமீட்டர் இருக்கலாம், அந்த மாதிரி அதோட சைஸ் கண்டக்டரோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு 2 கண்டக்டர் இருக்குது, இப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் இன்னும் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட சைஸ் வந்து குறைக்கணும். அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸ், ஒரு கண்டக்டருக்கும் இன்னொரு கண்டக்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து இன்க்ரீஸிங் த வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து ப்ராக்சிமிட்டி எஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணணும்? சைஸ் ஆஃப் த கண்டக்டரை ரெடியூஸ் பண்ணணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணணும், வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம V = IR நார்மல் கண்டக்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓம்ஸில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் அப்ளிகபிள் கிடையாது. வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுவாங்க. அதனால தான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபல் மாதிரி தானே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன், இது இந்த ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் த கண்டக்டர் அது கரெக்டு தான். அப்புறம் ஃப்ரீக்வன்சி அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டிவிட்டி, ஒரு கண்டக்டர் ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். ஸோ அதை பொறுத்தும் இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் பெர்மியபிலிட்டினா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கண்டக்டிவிட்டி எப்படி நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் அந்த மாதிரி மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் பெர்மியபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து EMT அதெல்லாம் படிக்கும்போது பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஃப்ளக்ஸை வந்து அலோவ் பண்ணும், அதுதான் பெர்மியபிலிட்டி. ஸோ அதை டிபெண்ட் பண்ணியும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ஓவர் ஹெட் லைன்ஸில் லெஸ்ஸாக இருக்கும்.
அண்டர் கிரவுண்ட் லைன்ஸில் அதிகமாக இருக்கும். ஓவர் ஹெட் லைன்ஸில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் பக்கத்தில் வைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது அதிகமாக இருக்கும். அடுத்து இது ப்ராக்சிமிட்டி அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா க்ளோஸ்னஸ் ஆர் நியர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா ஒரு கண்டக்டரில் ஒரு எஃபெக்ட் நடக்கும். அது எதனாலனா பக்கத்தில் இருக்க கண்டக்டர்னால நடக்கும். என்னென்னா இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏசி கரண்ட் ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுதுன்னா அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க கண்டக்டரில் சர்க்குலேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சர்க்குலேட்டிங் கரண்ட்டுன்றது எட்டி கரண்ட் மாதிரி தான். அது வந்து ஒரு ஆப்போசிட் கரண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு. ஸோ அதனால் அதில் இருக்க ஓவரால் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். எதனாலனா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. இதுதான் க்ரௌடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா சைஸ் ஆஃப் த கண்டக்டரை ரெடியூஸ் பண்ணுற மூலமாக. அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணணும். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். அடுத்து இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கண்டக்டரோட சைஸ், ஃப்ரீக்வன்சி, ரெசிஸ்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி, அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னா என்ன அப்படின்றது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடிக்கடி இந்த டாபிக்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து மறக்கவே மறக்காது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.